Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற் பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். 1 யோவான் 3 அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. 1 யோவான் 3 அதிகாரம் 9வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் ஊர் பேரெல்லாம் இல்லைங்க. ஆமாம், தேவனால் பிறந்த எவளும் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. ஆமாம், அவருடைய வித்து. ஆமாம், வித்து எதில் வரும்? ரத்தத்தில். விந்து, என் தகப்பனுடைய விந்து ரத்தத்தில் இருக்குது. அப்போது ஆதாமுக்குள் பாவத்தில் பிறந்திருக்கிறேன். என் தகப்பன் ராணி வழியா என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறாள். அப்போது ஒரு குழந்தை தகப்பனுடைய வித்தில் இந்த உலகத்தில் பிறந்து வருது. என் தகப்பன் ராமு. அப்படியே பின்னாடி போனால் எங்கள் தகப்பனார் பேர் கோந்திரெட்டி. அப்படி சின்னாப்பிரெட்டி. அப்படி போனால் பின்னாடி போனால் கட்சியில் ஆதாமில் போய் நிற்கிது, ஏவாளில் போய் நிற்கிது. அந்த ஆதாம் ஏவாளும் முதல்ல காயின் ஆபேல் என்கிற 2 பிள்ளைகளை பெற்றாங்க. எப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அவங்க ரத்தத்தில் பிசாசின் வித்து கலந்துச்சு. பிசாசின் வித்து கலந்ததுனால பிசாசில் கருத்தரிக்கிறான் மனுஷன். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கிறா. அப்போது அந்த விந்து, தகப்பனுடைய விந்து, அந்த வித்து ரத்தத்தில் கலந்துருக்குது. இப்போது பிசாசின் வித்தில் என் தாய் தகப்பன் வழியாக பாவத்தில் கருத்தரித்து வந்த நான் இப்போ இயேசுவின் ரத்தத்தில் மறுபடியும் பிறக்கணும். ஆமாம், இயேசு ரத்தத்தில் பாவம் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினாலே கருத்தரித்து ஆணின் வித்து இல்லாமல் பிறந்தார் இயேசு. அந்த இயேசு ரத்தத்தை நான் பானம் பண்ணணும். அதை தேவன் தனக்கு ஆதாம்ந்து முழு உலகத்தை கொடுக்கும்போது தேவனுடைய வித்து எனக்குள்ளப்படுது. அந்த வித்துக்கு பேர் ஜீவ வித்து. அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை நான் புசிக்கும்போது அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போ என்னத்தான் செய்வான்? தேவி நீதி செய்வான். ஆமாம், இயேசு தேவி நீதியை செய்தார். ஏன்னா கன்னி மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நாளிலே நிச்சயதார்த்தத்தின் போதே கருத்தரித்தார். யோசேப்புக்கு இன்னும் திருமணம் முடிக்கல, ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலை. அப்போது பரிசுத்த ஆவியினுடைய வித்து, அந்த தேவனுடைய வித்து மரியாளுடைய கர்ப்பத்தில் படும்போது தேவனால் பிறந்தார் இயேசு. இப்போது அந்த இயேசுவினுடைய வித்து, அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை நான் பானம் பண்ணால் தேவனுடைய வித்து எனக்குள்ளே வருது. அதனால் நான் பாவம் செய்ய மாட்டேன், தேவி நீதி தான் செய்வேன். இல்லை சபிக்களும் ஆசீர்வதிக்கின்றார், பகைகளுக்கு நன்மை செய்கின்றார், சத்ருக்களை சிநேகிக்கின்றார், துன்பப்படுத்துவர்களுக்கு ஜபம் பண்ணுன்றார். ஆகமத்தில் ஜீவ ரத்தம் தான் கொடுப்பேன். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன் அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்கு தத்துவத்தை தான் நான் கொடுப்பேன். ஏன்னா தேவனால் பிறந்துட்டேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், பாவத்துக்கு மரித்து தேவி நீதிக்கு படைத்திருக்கிறேன். அந்த தேவி நீதி இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அதான் 1 யோவான்
ஒவ்வொரு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப தேவி நீதி செய்வான். பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விலகிட்டான். ஞானஸ்தானம் என்னது? ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த பாவ வித்து, மரண வித்து, கண்களை நிச்சயமா சுய நீதி அநீதி அந்த வித்துல பிறந்திருக்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்க அந்த வித்து, நன்மார்க்கு துன்மார்க்கு சுய நீதி அநீதியில் பிறந்ததுனால அந்த பாவமும் மரணம் அட்ரஸ்கேடு திருடனாகி பிசாசு திருடறான், கொள்றாய்க்கிறான். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு அந்த ஜீவ ரத்தம், ஜீவ விச்சத்துக்கு ஜீவ ஜீவ ரத்தத்தை பானம் பண்ணும்போது அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு இவ்வளவு செய்யும்போது தேவனுடைய வித்தில் பிறகுற பசு தாவிய மேல் அசைவாடுது. இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்ப என்னது? தேவி நீதிட்டு உரித்தெய்தல் செய்வோம். பாவத்தில் என்ன இருக்குது? பிசாசால் பிறந்தவன் பாவத்தையும் மரணத்தையும் செய்வான். எப்படி செய்வான்? அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பான். பாவத்தையும் மரணத்தையும் குடும்பத்துக்கு கொடுப்பான், பட்டணத்துக்கு கொடுப்பான், தேசத்துக்கு ஜனங்களுக்கு நல்ல நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி பிசாகவே சாவாய். சாவுக்கு இருக்குது பிசாசு வித்து இருக்குது ஆதாம் வியாபாரக்குள்ள. அதை தேவனுக்கு உலகத்தை காட்டி காட்டி பிசாசின் சித்தத்தை செய்வான். பிசாசு ராஜ்யமாகவே இருக்கும். அப்படிப்பட்டவன் இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் தண்ணீர் கல்லற பாவத்துக்கு மரணத்துக்கு, பாவத்தின் மரண ஜலத்தில் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறகு தேவி நீதிட்டு உழித்ததுக்குள் வரும்போது அவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தை செய்ய மாட்டான், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தெய்தலை செய்வான். அதனால தான் இயேசு உயிர்த்தெய்தலும் செய்வனமா இருந்தார். இயேசு பாவம் செய்யலை, நன்மை தேம காரியத்தை பேசவே இல்லை, அந்த நன்மார்க்கு துன்மார்க்கத்தை பேசவே இல்லை. தேவி நீதிட்டு உழித்தெய்தல் தான் பேசுறாரு. தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேச உடனே பிசாசு பசுத்தாய் வந்தது. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு யாவரும் விடையில் ஆகிறார். அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வித்து உனக்குள்ளே வந்து விட்டது. அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அப்படி தரிச்சு ஜீவ ரத்தத்தை புஜித்து கொண்டாய். ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள் கலாச்சாரத்தில் சொல்றாரு. கலாசியில் என்ன சொல்றாரு? உங்களில் ஞானஸ்தானம் பெற்ற அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அதுக்கு முன்ன பிசாசை தரித்து, பாவத்தை மரணத்தை தரித்து, ஆடை அணிஞ்ச மாதிரி தரித்து கொண்டுமா. பாவத்தை மரணத்தை வியாதியை கவலை பயம் வெறுப்பு கசப்பு சுய நீதி அநீதி அதை தரித்து அதை தேவனுக்கு உலகத்தை காட்டிகிட்டே இருக்கிறது. அதான் பிசாசின் வித்து. திருடன் அட்ரஸ் கேட்டுட்டு வந்துடுவான். சமாதானம் சந்தோஷம் சுகம் பலன் ஆசுவாதம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திட்டிட்டுவான். அப்புறம் அழிப்பான், அப்புறம் கொல்லுவான். இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதை கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள். அப்போ ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்யான். அப்போ என்னதான் செய்யணும்? இயேசு ஏற்றுக்கொள்ள ஞானதான் தேவி நீதியை செய்யணும். அந்த தேவி நீதி இயேசு ஜீவன் பரிபூர்ண கொடுக்கணும். ஆனால் தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம் சத்தியம். ஆமாம், ஜீவ வார்த்தை, ஜீவ சர்வம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ உலகம், ஜீவ வானம், தேவ நீதி உடித்தது இயேசு கிறிஸ்து. அவன் ஆதி அமல் பரலோக ராஜ்யமே இயேசுக்குள்ள. இயேசு விட்டுட்டு அந்த ஜீவ வித்தத்துக்கு நன்மத்தை மரியத்தக்க சாகவே சாவாய். நன்மார்க்கு தூரம் சுய நீதி அநீதி பிசாசின் வித்து சாகவே சாவாய். பாவம் மரணம் வியாதி வறுமை கண்டில் நிச்சயம் ஜீவன் சுய நீதி அநீதி பாவம் மரணமும் செய்வாய். செய்துதானோ, தவிர்க்க முடியாது. ஏதாவது ஒன்று செய்யணும். ஆதாமுக்குள்ள இருந்து ஆதாம் சேர்ந்த மரணத்தின் கிரியே செய்யணும். கிறிஸ்துக்கு வந்தால் ஜீவனும் சமாதானம், ஜீவனுக்கு அடுத்த தேவி நீதி உயிர்த்ததில் செய்யணும். அதை தேவனுக்கு செய்யணும். ஆதாம் முழு உலகத்துக்கு செய்யணும். வாழ்நாளெல்லாம் செய்யணும், இடைவிடாமல் செய்யணும், எக்காலத்தில் செய்யணும், சோர்ந்து போகாமல் செய்யணும். உடனே அசுத்தாயோட பசுத்தாயோட தேவதூராக வருவாங்க. அப்போ இயேசு உனக்குள்ள தான் நீ உலகத்துக்கு வழி, பூமிக்கு உப்பு. அப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9வது, தேவனால் பிறந்த எவனும், ஊர் பேரெல்லாம் சொல்ல, எந்த நாடோ எந்த தேசம், ஆப்பிரிக்கா வானத்தின் கீழே பூமியின் மேலே, ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட அமெரிக்கத்தின் ஆசியா லண்டன் முழு உலகத்தில் ஆதாம் வழியாய் பிறந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவை, கடைசி ஆதாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டா ஜீவரத்தத்தை. அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் போய் கூட கொடுக்கணும். ஒரு ஆளுக்கு நன்மை தேவை காட்டா பிசாசு வந்து கத்துருவான். அதான் இயேசுவை இவ்வளவாய் உலகத்தில் அனுபவம் ஜீவ தேவி நீதிட்டு உயிர்த்ததில் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்தை செய்தான். தேவனால் பிறக்கிறான். ஒரு மனுஷன் பிசாசாலும் பிறக்க முடியும், தேவனாலும் பிறக்க முடியும். பிசாசால் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க நீ புஜித்து அதை தேவனுக்கு முழு உலகத்தை நீ பிசாசால் பிறப்ப.
அப்போ ஐயா என் தலையேற்றே அவ்வளோதானா, பிசாசாலே வாயணுமா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. இயேசு வார்த்தை கேட்டு வருத்தப்பட்டு பாருங்க, எல்லோரும் என்னிடத்துவார் ஏவாரி நானே ஜீவப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம், என்னப்போ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம், அந்த ஜீவ விஷத்துக்கு அதை தேவன் நீதிட்டு உழித்ததில் புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக கொடுத்தா, இவ்வளவு செய்தால் நீ தேவனால் பிறந்து விட்டாய். சிம்பிள் மேட்ரு. என் செய்தி கேட்டால் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். இது சத்தியம் தெரியாது, இதை காம்ப்ளீட் ஆகி எப்படியோ இயேசுவை போல மாறுது, தேவனை போல மாறுது. தேவடைய வார்த்தை கேட்டு தேவடைய வார்த்தை ஆண்டவராக இயேசுக்கு சுஜீவ இயேசு தேவன் தனக்கு கொடுத்தா, நீ தேவனால் பிறக்கிறாய். பாவுண்டு மன பசு தேவதூதர்கள்லாம் வராங்க. வாய்நாள் அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நீர் வார்த்தை நிலைத்திருந்தால் வாய்நாளாம் 24/7 வார்த்தையில் 4 வருஷம் 30 வருஷம் முழுத்திருச்சாங்க. கிறிஸ்துக்குள்ள இருந்தால் தேவன் தனக்கு ஆதாம் வாய்நாள்லாம் கொடுத்தா, அசுத்தாயோட பசுத்தாயோட தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். தெளிவாக சொல்றார் யோவான். ஏதோ ஒரு அப்போ என்ன செய்யறான்? தேவி நீதியும் சம்பளம் உயிர்த்த இதில் தான் செய்கிறான். அந்த தேவர்களை எல்லையற்ற ஐஸ்வர்யம், எல்லையற்ற சமாதானம், பாவம் மன்னிப்பு, இயேசு ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும். இயேசு பாவம் செய்யலைங்க. என்ன செய்தார்? அவர் ஒரு ஜீவ வச்சது. நீ மத்திய மாற்றுவதில் எங்கே போனாலும் போ, எந்த பாவி பார்த்தாலும் இயேசு தேவன் அசுத்த பசுத்தாக இருக்கிறார், இனி பாவம் செய்யாத, நானே திராட்சை நீ கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திருடவும் கொல்லவும் அடிக்கவும் வேறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள வா. உன் பிள்ளைகளெல்லாம் ஆதாம்குள்ளே பெற்றுக்கிறீங்க. பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறகு பாவத்தையும் மரணத்தை கண்டிப்பாக செய்யும். அதை தேவனுக்கு உலகத்தை காட்டும். அப்போ இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா, நீ தேவனால் பிறக்கிறாய். அவருடைய வித்து உனக்குள்ள ஆவியானவர் வந்துடுறாரு. பசுத்த ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டாயிடுது, அசுத்தாய் ஓடிது. அப்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் ஆதாம்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் பிறந்தவர்கள் தேவனால் பிறந்தவர்கள், ஆதாம் வழியாக பிறந்தவர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று வெளிப்படுமா. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. என்ன நீதி? தேவி நீதி. மனுஷனுக்குள்ள ஒரு நீதி, சுய நீதி, அநீதி, அதை செய்கிறவங்க கிடையாது. தேவி நீதி செய்கிற இயேசுக்கு சுவாமண்ட வாக்குத்தத்தத்தை தேவனுக்கும் ஆதாம் முழு உலக கொடுக்குறவன் தான் தேவனால் பிறந்த நீதியை செய்கிறவன், தேவி நீதியை செய்கிறவன். வருது நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டான. சகோதரன் ஆதாம் முழு உலகு என்ன அன்பு? இயேசு ஜீவசர ஜீவரத்தை தேவன் தன் உலகத்துக்கு அன்பு கூறுறது. இது மனித அன்பு கிடையாது, இது இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவனையும் பரிசுவனையும் குத்துது. அதனால தான் அவர் தேவனால் உண்டாகும். அந்த இயேசு ஜீவசர ஜீவரத்தை உங்ககிட்ட குத்துட்டாரு. நீ போய் சகோதரன் அன்பு கூறு. எப்படி ஜீவசர தேவன் தன் சகோதரருக்குள்ள இருக்கிற பிசாசத்தை பசுத்தாக இருக்கு, தேவர் அவனை காப்பாற்றிடலாம். உன் குடும்பத்தார் அன்பு கூறு, இயேசுவின் அன்பு. இனத்தார தேச ஏரியாவில் இருக்கிற ஜனங்களெல்லாம் போய் அன்பு கூறு. என் அன்பு? இயேசுவின் அன்பு. அதான் சொல்கிறாரு, இயேசுவின் அன்பு ஜீவனையே கொடுக்குது. அவருடைய அன்பு திரளான பாவங்களும் மூடுது. பாவத்தை போக்க ஜீவ சரஜீவன் தேவத்தர் உலக அசுத்தாய் துத்தி பசுத்தாய் இருக்குது. ஆனால் தான் நீ உலகத்துக்கே ஒலி, நீ பூமிக்கே உப்பு. அப்போ இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும், எது தேவ நீதியை செய்யலைன்னா நீ பாவத்தை செய்வேன், பாவத்தை மரணத்தை செய்வேன். அப்போது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. சகோதரி இடத்துல அகோபி அன்பு, தேவ அன்பு காட்டாதவன் பகைப்பான். ஆதாம்குள்ள பிறந்த நன்மத்தையும் அறியத்தக்கவன் என்ன பண்ணாலும் அவனுக்குள்ள பகை தாங்குது. சுயநீதி அநீதி வெறுப்பு கசப்பு சுய அதான் காட்டுவான். கிறிஸ்துவுக்குள் பிறந்த அந்த ஜோயே ஜீவன்றத வெளிப்பாடு இருந்தாலும் தேவ அன்பையே காட்ட முடியும் நீ. அதனால் நீ என்னதான் டக்கரைச்சால் ஆதாம் வழியாக பிறந்த மனுஷனாக இருந்தீனாக்கா ஒரு பகை உனக்குள்ள இருக்குது. அந்த சுயநீதி அநீதியை தான் வெளிப்படுத்துவேன். பாவத்தை மட்டும் தேவனுக்கு உலகத்தை உண்டு பூமி சபிக்கப்பட்டிருக்கோம். நீயே சபிக்க உன்னால் மற்றவங்க சபிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால தான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த இயேசு சுஜீவன் பரிவு ஜீவனை உன் பேர் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு தேவனால் பிறக்கணும். அந்த தேவன் ஜீவனார் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆவியானவர் ஜீவனுடையார். அந்த ஜீவனில் தேவி நீதி துவிதல் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவமே இருக்குது.
அப்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். அப்போ தேவ நீதி செய்வான். தாவீது என்னாவும் நாள்தோறும் உமது நீதி உமது துதியை சொல்லிக்கொண்டே இருக்கும். தாவீது என் இருதயத்துக்கு என்ற பழைய ஏற்பாட்டிலே அவன் பாவம் செஞ்சான். ஆதாம் வழியாக பிறக்கும்போது ஆதாமுக்குள் தான் பிறந்தான், தவிர்க்க முடியாது. விபச்சாரம் பண்ணால் அதோட மோதம் அவன் புருஷனுக்கு கொலையும் பண்ணிட்டான். அப்படிப்பட்டவன் தாவீதை கர்த்தர் சொல்கிறார், தாவீதின் இதயத்தை கேட்டவனா மாற முடியுது. ஏன்னா என் நாள்தோறும் உமது நீதி உமது சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். 51ஆம் சங்கத்தில் பாவரிக்கை பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அந்த மாதிரி தப்பு பெரிய தப்பு செஞ்ச மாதிரி இல்லை வேதத்தில். அப்போது கர்த்தரையை காலத்து சோத்திர அவர் துதி எப்போதும் வாயினர். என் நாள்தோறும் உமது நீதி சொல்லி அவை தொகை எண்ணி உமது நீதின்றான் பாரு. அங்கே நமதுன்னாவே கெட்டு போச்சு. நமது அழுக்கானுக்கு அது பிசாசின் நீதி, சுயநீதி அநீதி. அதை செய்யணும் பிசாசின் மகன், பிசாசின் பிள்ளை, சாபம் பாவம் மரணம் வரவாங்க இருக்கணும். அப்போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அப்போ இன்னொன்று செய்கிறான், தேவி நீதியின் சம்பளம் உயிர்த்தையில் செய்கிறான். அந்த இயேசு ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு செய்கிறான். இல்லைன்னா நன்மை தீமை செய்கிறான், பாவத்தை மன்னத்தை செய்கிறான். தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தான் செய்யுது. சுயநீதி அநீதி கவலை தண்ணியை அழிச்சுக்கிறான், குடும்பத்தை உலகத்துக்கு ஐம்பனாகிறான். அதான் அப்போது கிறிஸ்துக்குள் மறுபடி ஜீவ ரத்தத்தை தேவ நீதிட்டு உயிர்த்ததில் பிதாகுமார் ஆதாம் முழு உலகத்து கொடுக்கும்போது நீ தேவ நீதி செய்கிறாய். அப்போது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்து உண்மை உத்தவமாக கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். இயேசுன்னு பேர் வச்சுட்டு நானும் நன்மத்தையுமே செஞ்சுட்டு இருப்பான் போலி கிறிஸ்தவன். இயேசு எடுத்துட்டுவான் ஞானசானி பேசுறதெல்லாம் சுய நாடு செல்ல ஊடு செல்ல செல்வா செல்ல அவர் செல்ல சபிக்கிறது பகைக்கிற ஏமாத்து கிறிஸ்தவன். அப்படி இல்லைங்க, கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம். ஏசு ரொம்ப சொல்லிக்க இயேசு ஜீவன் பரிபூ ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் கூட உண்மையான 100 கிறிஸ்துவை பின்பற்றுகிற அவன் தான் தேவனால் பிறந்தவன். அப்போது இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னவர் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னவர் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தேவ நீதியை செய்யாமலும் தன் சகோதரியில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆதாமுக்குள் பிறந்த எவனும் தேவனால். ஆனால் ஆதாமி சேர்ந்த மரணங்குது அகோபி அன்பு தேவன் தனக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இயேசு தான் தேவன். இயேசு ஏற்றுக்கொண்டதான் இந்த இயேசு அன்பு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து தேவனுடைய பிள்ளையாவே மாற முடியும். அதுதான் ஞானஸ்தானம். பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு வைத்து உண்மை உத்தவமாக இருந்தால் நீ தேவனால் பிறந்தவன். பாவம் செய்யான், தேவ நீதியை செய்வான், தேவ நீதி உயிர்த்தையில் செய்வேன். அதில் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு வர விருத்தி தாவீது வர ஆடு மேய்க்கிற ராஜாவாக சிறைச்சாய்ந்த யோசேப்பு தேவி நீதிமான் சிறைச்சாய்ந்த எகிப்துக்கு அதிபதி எஸ்ஆர் ராஜாத்தி தாய்தா அநாத பெண் 120 ராஜாத்தி ஆபிரகாம் சகல காலத்தில் ஆசுவாதம் ஆபிரகாம் பலிபி ஒரு பைதட்ட ஓட்டக்கூடிய தேவன் தனக்கு தேவி நீதி அடையாளமா ஆபிரகாம் சகல காலத்தில் ஈசாக்கு ஆசுவாது யாக்கோப்பு ஆசுவாது. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுருது. அந்த இயேசு நானே வழியும் சத்திய ஜீவனமாக இருக்கிறார். அவர் தேவ நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அவரே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவன் என்னிலும் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய, சமாதான கனி. அந்த இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவனை ஊம்பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அசுத்தாவித்து பசுத்தாவி தேவ நீதி செய். தேவனுடைய அன்பே தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு நீ ஆசுவாதம் குடும்பத்துக்கு படம் உலகத்தில் ஆசுவாதமாக இருப்பாய். அப்போ இயேசு மத்திய மாட்டலுக்காக அவர் தேவ நீதி செய்கிறாரு. அன்பு ஜீவனி பரிந்து எங்கே யாரை பார்த்தாலே அவர் தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசு அப்புறம் இனி பாவசி கிறிஸ்துக்குள்ளே இருந்தார். தேவனுடைய பிள்ளையாக மாற்றிடுறாரு. அப்புறம் அவரே திராட்சை செடி நான் கொடி ஒருவன் வார்த்தை வாய்நாளெலாம் நிலைத்துரு. அதிக கேடு உனக்கு வராது. ஆசுவாத ஐஸ்வர்ய சுகம் பலஞ்சு நித்திய பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஜாம்போன பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையில் உங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்கு பயப்படாதே கலங்காதே. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றனர். ஆதாம் வழியா நன்மத்தை வரியத்தக்க ஷாகவே ஷாவாய் பாவம் ஷாபம் மரணம் தரித்திரங்குது. அடுத்து இலவசமாக கிருபையினால் அவருடைய கிருபை கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிவான் அந்த கிறிஸ்துக்குள்ள வாய்ப்பு இருக்கு ராஜா. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் மூடு சகல பாவத்து விடுகிறார். இயேசு ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு வளர்த்து கொடுக்கணும். வாய்நாளில் அவங்களுக்கு இடைவிடாமல் கொடுக்கணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுத்திருந்த நீ இப்போ தேவ நீதியின் சம்பளம் ஊற்றியில் தேவனுக்கு நம்முடைய பாவம் தேவனை முழு உலகத்தை பாதிக்குது. அந்த தேவ நீதியின் சம்பளம் ஊற்றியில் வாய்நாளில் அவங்களுக்கு குடும்பத்தார் இனத்தார் தேசத்தார் கொடு பாவத்திலிருந்து பாவ நிவர்த்தி சாப நிவர்த்தி பாதாள நிவர்த்தி அந்த தேவ நீதி உயிர்த்தில் பரலோக ராஜ்யங்கள் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதம் எல்லையற்ற ஐஸ்வர்யக்குது. அந்த பிதாவுக்குமார் ஆதாம் முழு வளர்த்து கொடுக்கும்போது ஆதாமுக்குள் பிசாசு மகனா அந்த நீ தேவனால் மறுபடியும் பிறக்கிறாய். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் என்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் என்னார் என்றும் வெளிப்படும்.
நீதியை செய்யாமலும் தன் சகோதரி அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானதல்ல. ஆனால் உலகெங்கும் 816 கோடிக்கு அதிகமான ஆதாம்குள்ளே பிறந்துக்கிறாங்க. உலகமே குட்டி பாத்தாளமாகுது. எங்கே பார்த்தாலும் பிசாசு, சாப, பாவம், பகை, கசப்பு, வைராகி, கோபம், சுயநீதி, அநீதி, கண்களிச்சம், வஞ்சம், திருறது, கொள்றது, ஐக்குது, பத்திரிகை செய்தி, தொலைக, ஆபத்து, விபத்து, நாசமோசமாக, கொள்ளை நோய், பிசாசு ராஜ்யமாக்குது. இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு ஆதாம் 816 கோடி அதிகம் மக்கள் தொகை. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாமிரிக்கத்தின் முழு உலகத்து இந்திய 140 கோடி ஜனங்கள். கிராமத்தில் ஆயிரக்கணக்கான ஆதாம்குள்ளே பிறந்து நண்பத்தையுமே தேவன் தனக்கு உலக பிசாசு ராஜ்யமாகுது. திருறது, கொள்வது, ஐக்கியமாகுது. எங்கே பார்த்தாலும் சாபம், பாவம், மரணம், தரித்திரம், பாதாளமாகுது. கடன் தொல்லை, ஆபத்து, விபத்து, நாசமோசம், ஒரே வியாதிகள், சாபங்களால் ஆகுது. இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன் தேவனுக்கு தனக்கு ஆதாம் பிசாசின் பலமாக விடுதலையாக்குங்க தாவே. அப்படி இயேசு ஆதாமின் சிந்தைவனு கிறிஸ்து சிந்தைய ஜீவனும் சமாதானம் அந்த இயேசு கிறிஸ்து இயேசு ரத்தத்துக்கு ஆடத்துக்கு சகல அதிகாரி பிதாக்குமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம் முழு கொடுத்துக்கணும். பெத்த பிள்ளைங்க, கட்டின மனைவி, கட்டின புருஷன், சொந்த பந்தா, தாய் தப்ப சபையிலுக்கு விசுவாசம் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரி தேவி நீதி தூவித்த இல்லை பிதாக்கும் ஆதாம் வாய்நாளில் கூட அசுத்தாவி தத்துவம் பசுத்தாய்க்கு தேவத்துல பணிவிடை செய்கிறதா. ஒரு மாவப்பெரிய ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறங்க தாய். ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கணும். சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசம் இயேசு ரத்தம் ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவத்தை கொடுக்குறாரு. லேகோன் பிசாசு, திமிர்வாதக்காரன், பெரும்பாடு இல்லை, திரளான ஜனங்கள் இயேசு மத்திய மார்க்கலோ எங்கும் சுற்றி இந்த பிசாசின் பல்லவில் அகப்படும் யாரும் வெளியில் நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் ஜீவனே கொடுக்குறாரு. ஜீவசார ஜீவரத்தம் அது தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய்க்கு அப்புறம் நாடே திராட்சி நீங்கள் ஒருவன் பார்த்து மிகுந்த கனி கொடுத்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு அப்படியே கிறிஸ்துவை கொண்டு வருகிற தாவே. ஜீவ உலகம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவசர ஜீவரத்தை தேவதை தூவிதல் பிதாத்மா ஆதாம் தும்பு வாய்நாளெலாம் கூட இடைவிட அசுத்தாவில தட்ட பசு தேவத்தோட பணிவிடை செய்ய மாம்சமான ஒரு கிறிஸ்துவை நிலைத்துக்கிறதா. ஒரு பெரிய ஏற்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்தில் இருக்கிறோம். மிக ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழூர் பக்கத்தில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் பேசுக்குள்ளே போங்க. துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க. ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை எடுத்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளுக்கு இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திடுவார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறதா கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் இன்னும் ஏராளமான செய்திகளை கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்பில் தேவன் வல்லமையாக இருக்கும். இன்னும் ஏறும் 100 ஜீவமாக உலகத்தில் மிக விலையேற்பட்ட சத்தியங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்க. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிறதா கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 28/2/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அப்படிமாதிரி கடைசி நாள் லீவில் தேவன் ஒரு வல்லமையாக இருப்பார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.